ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தூய லூர்து அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, இன்று மாசில்லா குழந்தைகளுடைய விழாவை கொண்டாடுகின்றோம். இந்த மாசில்லாத குழந்தைகளை, ஒரு பாவமும் அறியாத இந்த குழந்தைகளை கொன்றுவிட்டான் பெரிய ஏரோது என்பதுதான் நம் எல்லாருடைய உள்ளத்தில் எழுகின்ற கேள்வி, இல்லையா? ஏரோது கொன்றுவிட்டான், பெரியது ஏரோது கொன்றுவிட்டான். என்ன பாவம் பண்ணார்கள், ஏன் கொன்றான் அப்படி என்று நாம் ஆதங்கப்படுகின்றோம். நம்முடைய ஆதங்கம் ஒருவேளை சரியாக இருக்கலாம். ஏனென்றால் பச்சை குழந்தைகளை கொல்வது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. எதற்காக கொன்றான்? அவருடைய இயல்பு என்ன? அவர் பெயருக்கேற்றவாறு அவர் மிக நல்லவர் தொடக்கத்தில். ஆனால் அவர் காலப்போக்கில் அவர் உள்ளத்தில் எழுந்த பேராசை, பொறாமை, பதவி என்ற இவைகளெல்லாம் அவரை சூழ்ந்து கொள்கின்ற போது அவருடைய இயல்பு நிலை முற்றிலுமாக மாறியது. எந்த அளவுக்கு என்றால் ஒரு பெரிய கொலைகாரராக மாறுகிறார். தனது 3 மகன்களை கொல்லுகின்றார். மகன்களை, மரியாளின் மகனை கொல்லத் தேடினான் என்று சிந்திப்பதற்கு முன் தன்னுடைய 3 மகன்களை கொன்றார். ஆசையாக தன்னுடைய மனைவியை கொன்றான். தனது மாமியாரை கொன்றான். தான் இறப்பதற்கு முன் அப்பகுதியில் உள்ளவர்கள் யாரும் மகிழ்ச்சியாக தன்னுடைய இறப்பை கண்டு யாரும் மகிழ்ந்துவிடக்கூடாது என்பதற்காக அங்குள்ள முக்கியஸ்தர்களை அழைத்து வந்து தான் கட்டிய அந்த விளையாட்டு மைதானத்தில் வைத்து தான் இறக்கும் நாளில் அவளை சாகடிக்க வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்தான். ஆக நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று, இயேசுவை கொல்லத் தேடினான். இயேசு கிடைக்காததால் அங்குள்ள சிறுவர்களை, இந்த பச்சிளம் குழந்தைகளை கொன்றுவிட்டான் என்பது மட்டும்தான் நம் எல்லாருக்கும் தெரிந்திருக்கின்ற உண்மை. ஆனால் இப்படிப்பட்ட நிலையில் நம்ம ஆதங்கப்படுகின்றோம். இப்போ சொல்லுங்க, அவன் யாரை கொன்னான்? பெரியவர்களை, பிள்ளைகளை, மனைவியை, மாமியாரை, தனக்கு எதிராக செயல்பட்ட அத்தனை பேரையும் கொன்ற ஒரு பெரிய கொலைகாரர். இந்த மிகப்பெரிய கொலைகாரர் இயேசுவை தேடுவதில், அங்குள்ள ஒரு 10-15 பிள்ளைகளை கொள்வதில் ஏதாவது ரொம்ப நஷ்டம் ஆகிடுமா? பச்சை குழந்தைனல்ல, மகனையே கொன்றவனுக்கு ஊராமுட்டு பச்சை குழந்தை கொள்வது என்னன்னா பெரிய நஷ்டமா? இன்னும் தலையாட்ட மாட்டேன்றீங்க. பெரிய நஷ்டமா இல்லையா? மனைவியே கொன்றவனுக்கு 4 பிள்ளைங்க, யார் பத்த பிள்ளை 4 குழந்தைங்க உணவு இல்லாமல் இருந்துச்சோ, ஊடு இல்லாமல் இருந்துச்சோ, சரியான வசதி இல்லாமல் இருக்கும், செத்து பார்த்து நாயங்களே இல்லை, நாயம் தானே? அப்படி தான் நினைக்கணும் இல்லையா? அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட இயல்பு கொண்ட இந்த மனிதனை குறித்து நாம் எல்லாரும் வருத்தப்படுகின்றோம், ஆதங்கப்படுகின்றோம். வெரி குட், அவர் அப்படியே அங்கேயே இருக்கட்டும். அப்படி நம்மக்கிட்ட வாங்க, நம்மக்கிட்ட வருவோம். நாமெல்லாம் ஏரோதுக்கெல்லாம் வேற யாரு? நாமெல்லாம் ஏரோதுக்கெல்லாம் வேற யாரு? அவர் தான் மகனை கொன்னாரு, அவர் தான் மனைவியை கொன்னாரு, அவர் தான் பச்சை குழந்தைகளை கொன்னாரு, அவர் தான் மாமியாரை கொன்னாரு, இல்லையா? நாமெல்லாம் சுடாத நெருப்பு வேண்டும், சுற்றாத பூமி வேண்டும், கரிக்காத உப்பு வேண்டும், கசக்காத காய் வேண்டும், வாழாத விசுவாசம் வேண்டும், அதுவும் கிறிஸ்து விசுவாசம் வேண்டும். சுடாத நெருப்பு வேண்டும், சுற்றாத பூமி வேண்டும், கரிக்காத உப்பு வேண்டும்,
கசக்காத காய் வேண்டும், வாழாத விசுவாசம் வேண்டும், அதுவும் கிறிஸ்து விசுவாசம் வேண்டும். இந்த வார்த்தை அப்படிங்க முதல் வாசம் கொண்டு வாங்க பார்க்கலாம். கடவுள் ஒளியாய் இருக்கிறார், அவரிடம் இருள் என்பதே இல்லை. நாம் இருளில் நடந்து கொண்டு அவருடன் நமக்கு நட்பு உண்டு என்போமானால் நாம் யார்? நாம் யார்? உண்மைக்கேற்ப வாழாதவர், நான் சொல்ல, உண்மைக்கேற்பவர் வாழாதவர் ஆவோம். மாறாக அவர் ஒளியில் இருப்பது போல் நாம் ஒளியில் நடப்போமே ஆனால் ஒருவரோடு ஒருவர் நட்புறவு கொண்டிருப்போம். நாம் யார்? மனைவியோடு, பிள்ளைகளோடு, சகோதரர்களோடு, சகோதரிகளோடு, குடும்பத்தாரோடு நம்மால் நட்புறவோடு இருக்க முடியுதா? இருக்கிறோமா? நம்முடைய சகோதரர்களோடு, நம்முடைய பெற்ற தாயோடு, தந்தையோடு, நாம் பெற்று வளர்த்து ஆளாக்கிய நமது பிள்ளைகளோடு நட்புறவோடு, உறவோடு, மகிழ்ச்சியோடு, சந்தோஷமாக வாழ முடிகிறதா? வாழ முடியுது, முடியல அப்படின்னு நிறுத்திக்கிட்டு இந்த முதல் வாசத்துக்கு வாங்க பார்க்கலாம். நீங்கள் ஒளியில் இறைவனோடு, அவரோடு இருள் இல்லை, அவரோடு நமக்கு நட்புறவு உண்டு என்றால் அது அவர் ஒளியா இருக்காரு, அவர் நட்பா இருக்காரு. யாரு? கடவுள், பிறந்திருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நம்பி வந்திருக்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் நட்போடு இருக்கிறார், ஒளியாக இருக்கிறார். அந்த ஒளியான இறைவனோடு நமக்கும் தொடர்பு உண்டு என்றால், அவரோடு நாம் ஒளி நடக்கின்றோம் என்றால், நமக்கும், எனக்கும், என் சகோதரனுக்கும், எனக்கும், என்னை பெற்று வளர்த்து ஆளாக்கிய என் பெற்றோருக்கும் நல்ல உறவு, நட்பு இருக்கிறதா? இருக்குதா? யாரும் பேச தமிழ் புரியலையா? பேசும் தமிழ் புரியலையா? புரியுதானே? இருக்குதா இல்லையா? அப்ப நாம எங்க இருக்கிறோம்? ஒளியில் நடக்கின்றோமா, இருள் நடக்கின்றோமா? நம்ம பொய்யரா, உண்மையானவரா? நாம யார் என்பதை இங்கே கொண்டு வாங்க, ஏறுவதுக்கிட்ட கொண்டு வாங்க. அவரோட நட்பு இல்லை, நல்ல உறவு இல்லை, அவனிடத்தில் சமாதானம் இல்லை, பொறாமை, பகைமை, பதவி வெறி, தன்னை மீறி யாரும் வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட செயல்களை செய்தான். தன் மகன்களே தனக்கு எதிரியாக ஆகிவிடுவார்கள் என்பதற்காகத்தான் தன் மகன்களை கொள்கின்றான். நட்பு இருந்தா, அன்பு இருந்தா, அவன் ஒளியில் நடந்திருந்தால் செய்வாரா? 4 பச்சை குழந்தை கொன்றதுக்கு இவ்வளோ வருத்தப்படுறமே, இவ்வளோ பேர் செஞ்சார், என்ன பண்ணணும் நம்ம? அவரை விட்டு 2000 ஆண்டுகளுக்கு முன், 2025 24 ஆண்டுகளுக்கு முன், இன்னும் 2 நாள் தாங்குது இல்லையா, 2024 ஆண்டுகளுக்கு முன் நடந்த ஒரு நிகழ்வு. ஆதங்கம் படுறோம் இல்லையா? அவர் இருள் நடந்துட்டான், அவன் நட்பு இல்லை, உறவு இல்லை, மனசாட்சி இல்லை, எதுவுமே இல்லை, அப்படித்தானே சொல்கிறோம் இல்லையா? நிறைய தொலைக்காட்சிலாம் பார்ப்பீங்க, மனச்சாட்சி என்னை உறுத்துகின்றது, என்னால் இருக்க முடியவில்லை, நெஞ்சம் பிளக்கிறது. வசனம் கேட்குறீங்களா இல்லையா? நாம கூட கேட்குறோம், நமக்கு வாங்க. 2024 ஆண்டினுடைய இறுதி 2 நாட்கள் முன்பாக இருக்கிறோம். நாம் ஒளியில் நடக்கின்றோமா, இருள் நடக்கின்றோமா? நட்பில் வாழ்கின்றோமா, பகைமையில் வாழ்கின்றோமா? எங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இறைவனுடைய அருளையும் ஆசிரியும் பெறுவதற்கு வந்திருக்கின்றோம். வெரி குட். பிறந்த குழந்தை இறந்து விட்டது, ஆதங்கம் படைக்கின்றோம். பிறக்காமலே எத்தனை குழந்தைகள் கருவறையை கல்லறையாகின்றது. எனக்கு இந்த குழந்தை வேண்டாம், எனக்கு ஒன்றுக்கு மேல் போதும், இந்த குழந்தைகள் எனக்கு அவசியம் இல்லை,
இந்த குழந்தை தகாத முறையில் பிறந்து விட்டது, உருவாகிவிட்டது என்பதற்காக எத்தனை 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 குழந்தைகள் கருவறையிலேயே. அப்ப நம்ம என்னன்னு சொல்றது? நம்மள 2 குழந்தை 3 குழந்தை 5 குழந்தை 50 குழந்தை கொன்ன ஒரே நபருக்காக ஒரு ஏரோது கொன்றான். நாமெல்லாம் யாரு? ஒரு கால் அப்படி செஞ்சிருந்தோம் என்றால், நம் குழந்தைகளை கருவறையிலே கொண்டிருந்தோம் என்றால் நாம்லாம் யார்? தந்தைக்கும் தெரியும், தாய்க்கும் தெரியும், சுற்றத்தாருக்கு தெரியும், நட்புக்கு தெரியும். தெரிந்தே நாம் திட்டமிட்டு கருவறையிலே குழந்தைகளை சாகடிக்கின்றோமே, அதற்கு என்ன பெயர்? நம்ம எப்படி அழைப்பது? இருள் நடக்கின்றவர்களா, ஒளியில் நடக்கின்றவர்களா? தெரிந்ததால் பாவம், தெரியாததால் புண்ணியமா? தெரிந்ததால் பாவம், தெரியாததால் புண்ணியமா? எத்தனையோ இடங்களில் பிள்ளைகளை, இது ஒரு விதமான செயல். எத்தனையோ இடங்களில் பிள்ளைகளை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். எத்தனையோ இடங்களில் பிள்ளைகளை படிப்பறிவு சொல்லிக் கொடுக்காமல் விரட்டி அடிக்கப்பட்ட நிலை. சமுதாய சூழ்நிலையை கருதி அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன பேர் வைப்பது? அன்புக்குரியவர்களே, நாம் அன்னையினுடைய அருள் பெற வந்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசுனுடைய பிறப்பு விழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களில் இயேசுனுடைய பிறப்பு மகிழ்ச்சி. அடுத்த நாள் ஒருவர் சாகிறார், துக்கம். நேத்து நற்செய்தி அறிவிக்கார் யோவான் நற்செய்தியாளர், அன்பின் செய்தியை கொடுத்தார். இன்னைக்கு மீண்டும் பச்சை குழந்தைகள். இந்த வாரம் முழுவதும் விழாவே இருக்கும் பாருங்க. பிறந்தார், இறந்தார், அன்பார், இறந்தார், இப்படியே வந்துருக்கும் தொடர்ந்து. நாளைக்கு குடும்ப விழா. நம்ம என்ன பண்ணுறோம்? எல்லா நாளையும் என்ன பண்ணுறோம்? திருக்குடும்ப திருவிழா. வெரி குட். இந்த திருக்குடும்ப திருவிழாவை கொண்டாட மிக ஆயத்தமாக இருக்கின்ற வேளையில் நாம் ஒளியில் நடக்கின்றோமா, இருள் நடக்கின்றோமா? நட்போடு வாழ்கின்றோமா, பகைமையோடு வாழ்கின்றோமா? நம்மால் சிதைந்து போன உயிர்கள் எத்தனை? நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஒரு பாவத்தை அறியல சாமி, ஒரே ஒரு கேள்வி, கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று நடக்கிறது, கேரக்டர் அசாசினேஷன். எத்தனை பேருடைய மனதை சிதைத்திருக்கிறோம் சொற்களால். எத்தனை மனிதனுடைய வாழ்வை சிதைத்திருக்கிறோம் நம்ம கொடுக்கப்பட்ட அதிகாரங்களை பயன்படுத்தி. எத்தனை மனிதர்களுடைய நல்வாழ்வை சீரழித்திருக்கின்றோம் நம்ம கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை பயன்படுத்தி. அப்போதெல்லாம் நாம் யாராக இருந்து கொண்டிருக்கிறோம்? எல்லாரையும் வாழ்விக்க வேண்டியவர்கள், எல்லாருக்கும் நன்மை செய்ய வேண்டியவர்கள், எல்லாரையும் வழிநடத்த வேண்டியவர்கள். எத்தனை பேரை நல்ல திறமையான, அறிவான, ஆற்றலான மனிதர்களை பார்த்து அவருடைய வளர்ச்சியை கண்டு மகிழ்ச்சி கொண்ட நேரங்கள், அல்லது அவருடைய வளர்ச்சியை முளையிலே கிள்ளி எறிய வேண்டும் என்பதற்காக சொல்லுவோம் தெரியுமா? இப்போ விட்டா நடக்காது, உற்றாத. ஞாபகங்குதா? உற்றாத. அவன் யாரு? விடாத. ஒரு நிறுத்தி வை. ஞாபகங்குதா? ஞாபகம் இருக்குதா? நேற்று வந்தவன் நடக்காது, உன் பேர் போயிடும். ஞாபகங்குதா? நாமெல்லாம் யார்? ஏறுவதற்கெல்லாம் நான் சொல்ல, நாமளே சிந்தித்துக்குவோம். அன்னையினுடைய திருவடியில் அமர்ந்திருக்கின்றோம். அன்னையினுடைய அருள் பெற, வல்லமைக்கு பரிந்துரை பெற வந்திருக்கின்றோம். இந்த வேளையில் நாம் ஊருக்காக வேண்டாம், நமக்காக, நம் குடும்பத்தில் உள்ளவரோடு நட்போடு வாழ்வோம். நம் பிள்ளைகளுக்கு நாமே ஒளி நடக்கின்ற மக்களாக வாழ்வோம். பொய்யர்களாக அல்ல, உண்மையுள்ள மனிதர்களாக வாழ்வதற்கு வரம் வேண்டி இந்த பலியில் மன்றாடுவோம். இறைவனை சென்றென்று வாழ்த்து பெறுவாராக.